சத்யராஜ் அப்படிதான் கூப்பிடுவாரு அவரு. சத்யராஜ் அந்த ஃபைட்டரை பாருங்க அப்படி. ஆனா என்னன்னா நல்லா பாருங்க, இன் பண்ணிருக்காருன்னா ஃபைட்டர்ஸ் இன் பண்ண மாட்டாங்களே. இன் பண்ண மட்டும் தான் தெரியுதா? சத்யராஜ் அவனுக்கு சட்டைக்கு 1/2 மீட்டர் போதும். வணக்கம் அப்படின்னு வேலை 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 இருக்கா அப்படி. ஆமா சார் ஷூட்டிங் தான் சார். எப்படி இருக்கு அப்படின்னு சார் ப்ரொடக்ஷன் சார் அப்படின்னு. இப்போ நம்ம தான் வந்து ப்ரொடக்ஷன் இல்லைன்னா வெறும் ப்ரொடக்ஷன், ஒரு காஃபி, ஒரு தனி பாட்டில் அப்படின்னு தான் கேட்போம். அவர் அப்படி சொல்லல, மரியாதையா ப்ரொடக்ஷன் சார் இங்க வாங்க, நான் மட்டும் ஆர்டிஸ்ட் இல்லை, இவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட், உங்களை காட்டுறேன், எங்க 2 பேரே அவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அவங்க சேரை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 சேரையும் போட்டு எங்களை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவர் உட்காந்து TN Talkies தமிழ். இப்போ நீங்க வந்துட்டு காமெடி ரோலும் பண்ணிருக்கீங்க, ஆக்ஷன் ரோலும் பண்ணிருக்கீங்க. எந்த ரோல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? நமக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப கஷ்டம். காமெடி ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து ஈஸி. மிரட்டல், உருட்டல் அது ஈஸி. காமெடிங்கிறது நம்ம வந்து பண்றது கஷ்டம். நான் நிறைய படங்கள் காமெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு 6 படங்கள்ல அந்த கண்டக்டரா வருவேன். ஒரு வடிவேல் சார் வருவாரு, அந்த அருவா வச்சு வெட்ட போறது. அதே மாதிரி வந்து சுறா, வில்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடி தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பிஃபோர் கவுண்டமணி சார் கூட நடிச்சிருக்கிறேன், விவேக் சார் கூட நடிச்சிருக்கிறேன். என்னன்னா அது வேற ஜானல். இது நம்ம வந்து நம்ம பாடிக்கு, நம்மளுடைய உருவத்துக்கு அந்த அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதான் அதையும் மீறி நான் வந்து நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்ப வந்துட்டு அந்த சுறா படத்துல வந்து அந்த நான் வந்து டூப்ளிகேட் போலீஸா வருவேன். அதே மாதிரி வந்து கிங்காங் வருவாரு. அவரு நான் சொல்லுவேன், அவரை வந்து இவன்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட நம்ப மாட்டான், இவனை நம்பி நீ 2000 ரூபா கொடுத்தியான்னு சொல்லிட்டு பேசுறது. அப்புறமா உண்மையான போலீஸ் வரும்போது போலீஸ் வருதுன்னா இதுன்ட்டு பாத்துடுறா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது அவரு கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வடிவேல் அவருடைய பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், அவருடைய ரியாக்ஷன்ல அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி வந்து கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து அவர் கூட வந்து சுயேட்சையமல்லன்னு ஒரு படம் பண்ணேன், தங்கம்னு ஒரு படம் பண்ணேன், இன்னும் அவர் கூட 3-4 படம் பண்ணியிருக்காரு கவுண்டமணி சார் கூட. சத்யராஜ் சார் தங்கம் வந்து சத்யராஜ் சாரும் காம்பினேஷன். அவங்க 2 பேரும் சேர்ந்தா பயங்கர அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரிப்ட்ல டயலாக பார்த்து வச்சுக்கோம், பார்த்துட்டு மைண்ட்ல ஏத்திக்குவோம். இது வந்து சத்யராஜ் சார் டயலாக், இது முடிஞ்ச உடனே நம்ம டயலாக் பேசணும், இது வந்து அவருடைய எண்டு டயலாக் அப்படின்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் பேசுவார், இது அவருடைய எண்டு டயலாக். அப்ப அவரு முடிஞ்ச உடனே நம்ம அப்படி நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஓன் டைலாக் அடிச்சு விட்டுட்டு இல்லாத டைலாக் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம பிளாங்க் ஆயிரும், எங்க நம்ம பேசுறோம், என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பதட்டமாயி போயிடும். அவரு கூட அவங்க 2 பேரும் கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொள்ளாச்சியில ஷூட்டிங் தங்கம் படம் பொள்ளாச்சியில ஒரு 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 மார்க்கெட்ல ஒரு ஃபைட் சீன். அப்போ ஃபைட்டர்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து இது வரைக்கும் பேண்ட் போட்டு வந்துட்டாரு. ஃபைட்டர்ஸ் இன் பண்ணி வச்சிருக்காரு. அதுல இன் பண்ணி வேற வச்சிருக்கேன். நானு எல்லாமே சத்யராஜ் சாரு, கவுண்டமணி என்ன, இன்னொரு ஆர்டிஸ்ட் ஆரியன் ரவி அவரு எல்லாருமே உட்கார்ந்துட்டு அப்படி பாக்குறாப்ல. சத்யராஜ் அப்படிதான் கூப்பிடுவாரு அவரு. சத்யராஜ் அந்த ஃபைட்டரை பாருங்க அப்படின்னு. ஆனா என்னன்னா நல்லா பாருங்க, இன் பண்ணிருக்காருன்னா ஃபைட்டர்ஸ் இன் பண்ண மாட்டாங்களே. இன் பண்ண மட்டும் தான் தெரியுதா? சத்யராஜ் அவனுக்கு சட்டைக்கு 1/2 மீட்டர் போதும். சத்யராஜ் சிரிச்சுட்டு கிடக்காரு, 1 மீட்டர்
அவரு ஃபைட்டர்ஸ்க்கு என்னன்னே தெரியல, எதுக்கு இவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆஃப் கேமரால பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. ஐயோ உண்மையிலே சொல்றேன், கவுண்டமணிங்கிறது வந்து கவுண்டர் மணின்னு தான் பேர் வச்சாங்க. அவரு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கவுண்டர் அடிச்சிருவாரு. அன்னைக்குதான் பார்த்தேன் உண்மையிலே இவருக்கு பேருக்கு தகுந்த ஒரு நடிகர் அப்படின்னு. வேற லெவல் கவுண்டமணி. என்ன உங்களுக்கு ரஜினி சார் கொத்துங்க? இல்ல, ரஜினி சார் வந்து நான் வந்து முதல்ல சந்திச்சது வந்து 1989 நீங்க இன்ஸ்டியூட்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களை வந்து அப்சர்வேஷனுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போரூர்ல வந்து சிவாஜி கார்டன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை மீட் பண்றோம். இஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் படிச்சார். அடையார். பட் அவர் படிச்சது வந்து அடையார்ல வந்து அப்ப இன்ஸ்டியூட் கட்டல. அவர் வந்து இந்த ஃபிலிம் சேம்பர்ல இன்ஸ்டியூட் இருந்துச்சு, ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்க உள்ளவர். பட் இன்ஸ்டியூட் அப்படின்னாலே அது பொதுவாகவே இப்ப நம்ம ஒரு ஊருக்காரரை பாக்குறோம் அப்படின்னா ஒரு பாசம் வரும். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி அடிக்கும் போது நம்ம திருநெல்வேலிக்காரங்க யாராவது பார்த்தோம்னா உண்மையில ஒரு பாசம் வரும், அந்த ஸ்லாங் நம்ம பேசுவோம். அப்போ இவர் இன்ஸ்டியூட் அப்படின்னோன்னா உடனே அவர் ரொம்ப அட்டாச் ஆயிட்டார். 89 தான் நான் அவரை பாக்குறேன், தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நான் அவரை வந்து பார்க்கவே இல்லை. 2006 ஐ திங்க் நினைக்கிறேன். 2006ல வந்து சிவாஜி ஷூட்டிங் ஸ்பாட். சிவாஜி ஷூட்டிங் வந்து ஜதல்பூர்னு டெல்லியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி அங்க வந்து ஷூட்டிங். அப்புறம் போன ஃபிளைட் லேட்டு காலையில. அப்புறம் நான் போய் ஸ்பாட்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நானும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு சார் வந்து ரஜினி சார் அப்படி கிராஸ் பண்ணாரு. அவங்க 3 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. நான் பின்னாடியே வர்றது யாரும் தெரியாதுல்ல, நான் எந்திரிக்கல. அவங்க 3 பேரும் எந்திரிச்சோம்னா அவன் வணக்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் இது ரஜினி சார். அப்புறம் அவர் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வர்றாரு. இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது அவர் வர்றது. அவர் வந்தோடனே நான் எந்திரிச்சேன், இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் கூட வணக்கம் அப்படின்னு வேலை 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 இருக்கா அப்படின்னு. ஆமா சார் ஷூட்டிங் தான் சார். விஜய் எப்படி இருக்கு அப்படின்னு 10 விஜய் போட்டாரு. எனக்கு புரியல சார். இல்ல சார், கேப்டன் 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 எப்படி இருக்காரு? கேப்டன் அவரு கேப்டன் விஜய் தான் சொல்லுவாரு, கேப்டன் சொல்ல மாட்டாரு. விஜய் எப்ப பார்த்தாலும் விஜய் எப்படி இருக்கான்னு கேட்பாப்புல. எனக்கு ஃபோன் பண்ணும் போதும் விஜய் எப்படி இருப்பாப்புல. விஜய் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டேரக்டர் அப்புறம் பேசுறேன் போயிட்டு சங்கர் சார் டேரக்டருக்கு மரியாதை, இவர் சூப்பர் ஸ்டார். ஆமா, இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார். அப்படி போயிட்டாரு. ஷார்ட் முடிச்சுட்டு திரும்ப வர்றாரு. விஜய் கிட்ட நீங்க ஒருத்தர் தானே நடிகரா இருக்கிறீங்க, நடிகர்ல அரசியல் இருக்கிறீங்க, வேற எந்த ஆர்டிஸ்டும் கிடையாது இல்ல சார். அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ டேரக்டர் வந்துட்டாரு, அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு, டைரக்டருக்கு மரியாதை. இப்போ இருக்கிறவங்க ஒரு படம் நடிச்சு ஓன்னு ஓடிச்சுன்னா டைரக்டர் வந்து கால் மேல கால் போட்டு தம் அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம். பட் அவரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்க நம்ம பச்சை பாஸுக்கு ஏத்தால ஒரு ஸ்கூல்ல ஷூட்டிங்கு, அவரை வந்து கார்ல கூப்பிட்டு போற மாதிரி அந்த சீனு. அது ஷார்ட் முடிச்சு நாங்க வெளியில வந்து இருந்தோம். அப்போ சண்முகராஜன் அந்த உருமாண்டியில பேக்காமன் அவரும் அதுல நடிச்சாரு. நானு அவரு ரஜினி சார். அப்போ ப்ரொடக்ஷன்ல வந்து சாருக்கு வந்து ஒரு சேர் கொண்டு போய் சார் வந்து உட்காரல, ரஜினி சார் சார் ப்ரொடக்ஷன் சார் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்னா இல்லைன்னா வெறும் ப்ரொடக்ஷன், ஒரு காஃபி, ஒரு தனி பாட்டில் அப்படின்னு தானே கேட்போம். அவர் அப்படி சொல்லல, மரியாதையா ப்ரொடக்ஷன் சார் இங்க வாங்க, நான் மட்டும் ஆர்டிஸ்ட் இல்லை, இவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட், உங்களை காட்டுறேன், எங்க 2 பேரே அவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட் சேர் அப்படின்னு. அவங்க சேரை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 சேரையும் போட்டு எங்களை உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் உட்கார்ந்து. அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் கூட அந்த படம் நடிச்சேன். ஆஃப்டர் தட் வந்து நான் 2ஆவதா நடிச்சது வந்து அண்ணாத்து. அதாவது 2006ல நடிச்சதுக்கு அப்புறம் 2021 நடிச்சேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கோவிட். அப்போ அந்த டைம் கோவிட். அப்போ 21ல அண்ணாத்து நடிச்சேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்சோடனே அப்படிம்பார் நான் நடிக்கும்போது. சிவாஜி கேட்பாரு, சிவாஜில சொல்லல, அண்ணாத்தையில வந்து ஷார்ட் முடிச்சோடனே அப்படின்னாரு.
ஒவ்வொரு ஷாட்டுக்குமே சொல்லுவார், என்கரேஜ் பண்ணுவார். கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதன் பிறகு அண்ணாத்துக்கு பிறகு நான் அவர் கூட நடிக்கல. பட் இன்னைய வரைக்கும் நம்ம வந்து அவர் கூட வந்து தொடர்புல இருக்கு. என்னுடைய பொண்ணு மேரேஜ்லாம் வந்து பிப்ரவரி மாசம் நடந்தது. சார் முகூர்த்தத்துக்குலாம் வந்தார். அவரு ஆமா, அவரு நடத்தி வைக்கல. முகூர்த்தம் முடிஞ்ச உடனே சார் வந்தார். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சிஎம்லாம் வந்தாங்க. ஸ்டாலின் சார் வந்தார். ஏன்னா சார் கூட நான் அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம். நான் வந்து கேமரா அசிஸ்டண்டா வேலை செஞ்ச ஃபர்ஸ்ட் படம். அது கூட அவர் நடிச்சேன். அந்த போட்டோலாம் அவர்ட்ட காட்டுனேன். பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் மேரேஜ்க்குலாம் வந்தார். ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சிஎம் வர்றது, ரஜினி சார் வர்றது. ஏன்னா பெரிய 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 கோடீஸ்வரன்லாம் இருப்பாங்க. கோடிக்கணக்குல பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க இவங்க. பட் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து, ஒரு மரியாதை குடுத்து, சிஎம் வந்தது, ரஜினி சார் வந்ததுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஏன்னா அவருக்கு பிடிச்சா தான் அவர் வந்து வருவாரு, பேசுவார் ரஜினி சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து அவரு வந்து சூப்பர் ஸ்டார் தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து 74, 75 வயசுலயும் அ சூப்பர் ஹீரோவா நடிக்கிறாரு. சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அவ்வளவு பிசினஸ் நடக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் அதுல.